ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, நியூசிலாந்து அணிக்கு எதிரான தோல்விக்கு இதுதான் காரணம், என்னால் ஜீர்ணிக்க முடியல, கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து எதிரான சாம்பியன் ட்ராஃபி முதல் போட்டி தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பாகிஸ்தான் அணி நட்சத்திர பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பாபர் அசம் ரொம்ப மனமுடைந்து பேசியிருக்காரு. ரொம்ப எப்படி சொல்லுது, தோல்வி ஏற்றுக்க முடியல, அப்புறம் சில பல காரணங்கள்லாம் கூறியிருக்காரு தோல்விக்கு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சாம்பியன் ட்ராஃபி ஃபீவர் வந்துச்சுங்க, தொடங்கி செமையாக போயிட்டுருக்கு. முதல் போட்டியில் பாகிஸ்தான் சொந்த நாட்டில் நியூசிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக தோத்துட்டாங்க. தோல்விக்கு அப்புறம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, கண்டிப்பாக முதல் போட்டி நாங்கள் வெற்றியோடு ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும், இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணி ஃபீல்டிங் ரொம்ப அபாரமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக பிலிப்ஸ் அந்த கேட்ச் தான் எங்களோட டேர்னிங் போயிட்டு செமையாக பிடிச்சாரு, பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவர் ஃபீல்டிங், போலிங், பேட்டிங் சொல்லிட்டு அனைத்திலையும் கலக்கிறாரு. இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்க முடியலாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அடுத்த 2 போட்டி எங்களுக்கு வாய்வாசவா போட்டி. என்னோட பேட்டிங் நான் ஆடிட்டு இருக்கும்போது என் கூட யாருன்னா ஒருத்தர் நின்றுந்தால் போதும், கண்டிப்பாக நான் அதிரடியாக ஆடி இருப்பேன். நான் பால் வேஸ்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என் கூட யாருமே நிற்கலை. கண்டிப்பாக யாருன்னா ஹெல்ப் பண்ணியிருந்தால் இந்த 320 ரன் ஈஸியாக நாங்கள் சேஸ் பண்ணியிருப்போம். எங்கள் தோல்விக்கு கண்டிப்பாக எங்களோட பேட்டிங் நான் ஒத்துக்கிறேன். அடுத்த போட்டியில் இந்தியா எதிராக கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும். இந்தியா எதிராக நாங்கள் ஜெயிச்சாலே போதும், நாங்கள் 10 பங்களாதேஷ் அடித்து செமிஃபைனலுக்கு போவோம். அதனால் எங்களுக்கு அடுத்த போட்டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி, நாங்கள் விட மாட்டோம் இந்திய அணியை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கோவத்துடன் எப்படி சொல்லுது, அவர் தப்பு ஒத்துக்கினாரு. ஸ்லோவானது கூட ரொம்பவே கொஞ்சம் மனமுடைந்து பேசியிருக்காருன்னு சொல்லாங்க பாபர் அசம். எஸ், ஏன்னா அவர் மட்டும்தாங்க கொஞ்சம் நின்னார், பால் வேஸ்ட் பண்ணார். ஓகே, எல்லாம் 50+ ஸ்கோர் அடித்தார், பால் வேஸ்ட் பண்ணி எல்லாம் ஓகே தாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவர் மட்டும்தான் அடித்தார், அவர் அடிக்கலாம் அந்த 2 கூட வந்திருக்காரு. 60 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி செம்மையாக வின் பண்ணிட்டாங்க. பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாகிஸ்தான் வெறும் 260 ரன் தான் அடித்தாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த போட்டி வாய்வாசாவா போட்டி, இந்தியாவை கண்டிப்பாக வீழ்த்தணும் அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. ஓகே, எஸ், கரெக்ட் தான் அவர் சொல்கிறது. அடுத்த போட்டி இந்தியா எதிர தோத்தா நம்ம பாகிஸ்தான் அணி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஏன்னா சொந்த நாட்டு நத்திர டீமே முதல்ல வெளியே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்குன்னு இந்திய அணி விட்டுற மாட்டாங்க, கண்டிப்பாக போராடுவாங்க, அவங்களும் போராடுவாங்க. போராட்டத்தில் யாருக்கு வெற்றின்னு தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். கண்டிப்பாக இந்தியா பக்கம் தாங்க நிற்கணும். ஏன்னா இந்தியா லாஸ்ட் டைம் சாம்பியன் ட்ராஃபி பாகிஸ்தானுக்கு தான் ஃபைனலில் விட்டோம். இது அடுத்து அப்படியே கண்டினியூ ஆகக்கூடாது, அதுக்கு ரிவெஞ்ச் வாங்குற விதமாகவும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இந்திய அணி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட விளையாடிட்டு வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் முதல் போட்டி இந்திய அணி வெற்றி பெறுதா இல்லைன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி பங்களாதேஷ் இந்தியா விளையாடிட்டு இருக்காங்க, யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள். அதே போல் வர சண்டே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சிங்க, யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.